நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான மைண்ட் செட். ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு வேலையை வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்ன ஆனாலும் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பேர்ன் அவுட் ஆனாலும் பண்ணணும், ஃபயரோடு பண்ணணும் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்சி கிடையாது. அப்போ கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னா, நான் ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். எனக்கு 2 ஹார்ஸ் நான் படிக்கணும் அப்படிங்கிறது கோலுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி நான் பயங்கர மோட்டிவேட்டடாக இருப்பேன். ஸோ 2 ஹார்ஸ் கண்டிப்பாக படிச்சிருவேன். செகண்ட் நாள் அன்றைக்கும் அதோட மோட்டிவேஷன் கொஞ்சம் இருக்கும், அதனால் அன்றைக்கும் நான் 2 மணி நேரம் படிச்சிடுறேன். 3ஆவது நாள் எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, லைஃப்பில் ஏதோ ப்ராப்ளம், மைண்ட் அப்செட்டாக இருக்குது, என்னால் 2 மணி நேரம் படிக்க முடியல, அட்லீஸ்ட் நான் 1.5 மணி நேரம் படிக்கிறேன். 4ஆவது நாள் திரும்பவும் முயற்சி பண்ணுறேன், என்னால் ஒரு மணி நேரம் தான் முடியுது, சரி 1 மணி நேரம் நான் படிக்கிறேன். திரும்ப 5ஆவது நாள் நான் பேக் டு ஃபார்ம் வரணும்னு நினைக்கிறேன், 1.25 மணி நேரம் படிக்கிறேன். இப்போது இந்த 5 நாளும் நான் 2 மணி நேரம் சொன்னபடியே படித்தேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் நான் 5 நாளும் படித்தேன். சில டைம் கம்மியாக படித்தேன், சில டைம் அதிகமாக படித்தேன், பட் நான் 5 நாளும் படித்தேன். இதில் இன்னொரு சினாரியோ இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு நாள் நம்மளுக்கு விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ ஒரு நாள் விட்டு போச்சா, நம்ம இனிமேல் நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நாளைக்கு படிக்க மாட்டோம், அந்த ஹேபிட் அப்படியே விட்டுருவோம். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹெர்பல் பீஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து எனக்கு 3 ஃபேஸ் பேக் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் இந்த பிரைட்னிங் ஃபேஸ் பேக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் நிறைய அலைச்சலில் இருந்ததுனால இப்போ இந்த மாதிரி ஃபேஸ் பேக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் சந்தனம், அந்த நலங்கு மாவு அந்த மாதிரி மிக்ஸ் இருந்தது. நான் யூஸ் பண்ணேன், 3 டைம்ஸ் யூஸ் பண்ணேன். 3 வாட்டியுமே எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. நான் பேஜ் நான் டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். எஸ், கம்மிங் பேக் டு த வீடியோ. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 2 ரூல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல், நான் ஏதாவது ஒரு விஷயம் பிரேக் பண்ணுறேன் அப்படின்னா அதை மோர் தென் ஒரு நாள் நான் பிரேக் பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 5 நாள் படிச்சிட்டேன், 6ஆவது நாள் பிரேக் எடுக்கிறேன்னா எடுத்துருவேன், திரும்ப 7ஆவது நாள்லேருந்து கண்டினியூ பண்ணுவேன். இது ஒன்று. இது குட்டி சினாரியோஸ்க்கு, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, மனசு கஷ்டம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடக்குது, யூ நீட் டு டேக் அ கேப்னா நான் ஒரு நம்பர் சொல்லுவேன். 7 நாள் நான் பண்ண மாட்டேன், 10 நாள் நான் பண்ண மாட்டேன், 11ஆலேருந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு பிரேக் எடுக்கணும். தட் இஸ் வெரி நெசசரி. பிகாஸ் நம்ம ஒரு லெவலுக்கு மேலே ஓவர்வெல்ம் ஆக ஆரம்பிச்சிருவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐயோ பண்ணணுமே அப்படின்னு பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்க ரிசல்ட் வராது. அதனால் நான் இவ்வளோ தூரம் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சிங்கிறது கேப் எடுத்து பண்ணுறது பேரும் கன்சிஸ்டன்சி தான். 100 நாளுமே பண்ணுறது கன்சிஸ்டன்சியாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. அண்ணா சொன்ன எல்லா மக்களே, என் லைஃப்பில் பயங்கரமான அன்சர்டனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போது வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். பட் எனக்கு இன்னும் ஒரு 1.5 ஹவர்ஸில் பஸ் இருக்குது சென்னைக்கு போகிறதுக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் லைஃப், வெரி அன்சர்டன். அவ்வளோதான் பீப்புள். ஓகே, பாய்.